மறைந்த நடிகர் மனோஜின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். பிரபல இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதி ராஜா நேற்று மாரடைப்பால் உயிரிழந்தார். அவருடைய உடல் அஞ்சலிக்காக, பொதுமக்களின் அஞ்சலிக்காக பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. திரைத்துறையைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் பிரபலங்களும் வந்து தொடர்ந்து இன்று காலை முதல் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மனோஜின் உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தவிருக்கிறார். நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மறைந்த நடிகர் இயக்குனர் மனோஜ் பாரதி ராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக நீலாங்கரை இல்லத்திற்கு வந்திருக்கிறார். இன்று காலையிலிருந்தே திரைத்துறையைச் சார்ந்த பிரபலங்கள் பல்வேறு தரப்பினரும் வந்து மனோஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருந்தனர். தற்போது அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், தற்போது முதலமைச்சர் வந்திருக்கிறார். நீங்க காலையிலேயே பதிவு பண்ணியிருந்தீங்க. உடன் வேறு யாரெல்லாம் வந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள்? திலகவதி, தற்போது நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக பாரதிராஜா அவருடைய மகன் மறைந்த அவருடைய மகனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார். மனோஜ் அவருடைய உடலுக்கு மாலை அணிவித்து தற்போது அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். முதலமைச்சர் வருகை தந்த நிலையில் அவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் திரைத்துறையில் முன்னணி இயக்குநராக இருக்கக்கூடிய பாரதிராஜா அவருடைய மகனுடைய மறைவு என்பது திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய இழப்பு என்று திரைத்துறையினர் கூறி வருகிறார்கள். அதே போன்று தமிழ்நாடு முதலமைச்சரும் பாரதிராஜா அவருடைய மகன் இறந்த நிலையில் அவருடைய மறைவிற்காக இரங்கல் தெரிவித்து நேற்றைய தினமே அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த சூழலில் தான் இன்று நேரடியாக தற்போது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாரதிராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மனோஜின் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் வந்து அஞ்சலினை செலுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் அதே போன்று திரைத்துறையை சேர்ந்த முன்னணி நடிகைகள், இயக்குநர்கள் வந்து நேரில் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திலகவதி, இறுதிச் சடங்கு எப்போது நடைபெறவிருக்கிறது சுரேஷ்? இன்னும் வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் வேறு யாரெல்லாம் வரவிருக்கிறார்கள்? இன்றைய தினம் காலை, அதாவது இன்று அதிகாலை முதலே வந்து அரசியல் கட்சியினர் தொடர்ந்து வந்து அஞ்சலினை செலுத்திக் கொண்டிருக்கிறார். திரைத்துறையை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள், அதே போன்று பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் நடிகர்கள் அதிக அளவு வந்து அஞ்சலினை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது கூட சசிகலா அவர்கள், அதாவது சசிகலா அவர்கள் நேரடியாக வந்து அஞ்சலினை செலுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று சி.ஆர். சரஸ்வதி உள்ளிட்டவர்களும் அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து தொடர்ந்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் நேரில் வந்து அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேரில் வந்து அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள். அதே போன்று மூத்த நடிகர்கள் மற்றும் திரைத்துறையை சேர்ந்த பல்வேறு கட்ட இருக்கக்கூடிய அலுவலர்கள், ஊழியர்கள் என சொல்லக்கூடிய அவங்களுடைய பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் வந்து இங்கு அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் வைரமுத்து அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி அவருக்கு ஒரு இரங்கற் பாவையினம் வாசித்து சென்றிருக்கிறார். இவன் நடிகர் சிவகுமார், சூர்யா, நேற்றைய தினம் இரவே கார்த்தி அவர்கள் வந்து நேரில் அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இங்கு திரைத்துறையை சேர்ந்தவர்கள் ஒரு கண்ணீர் மல்க வந்து அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இன்றைய தினம் மாலை 4:30 மணி அளவில் நீலாங்கரையிலிருந்து அவரது உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் இறுதி சடங்கு நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியதோடு இன்னும் அங்கு இருக்கக்கூடிய பாரதிராஜா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அவர் ஒரு ஆறுதலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா மனோஜ் அவருடைய மறைவு என்பது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திரைத்துறையில் நடிகராகவும் அதே போன்று இயக்குநராக மின்ன வேண்டும் என்று நினைத்திருந்தார். அது மட்டுமல்ல துணை இயக்குநராகவும் பல்வேறு படங்களில் பணியாற்றியிருக்கிறார். இப்படி
பட்ட நிலையில்தான் இவருடைய மறைவு என்பது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே அறிக்கை மூலமாக தெரிவித்திருந்த நிலையில்தான் இன்றைய தினம் நேரடியாக வந்து அவரது குடும்பத்தினருக்கும் பாரதிராஜா அவர்களுக்கும் அந்த ஆறுதலனை தெரிவித்திருக்கிறார் தளபதி. சுரேஷ், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் பொறுத்த வரைக்கும் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவரோடு தனிப்பட்ட முறையிலுமே நல்ல நட்பு ரீதியாக பழகக்கூடியவர்கள் தான். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பாரதிராஜா உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நேரடியாக வீட்டில் வந்து நலம் விசாரித்து சென்றார் முதலமைச்சர். அதையும் நம்ம பார்த்திருந்தோம். அப்போது மனோஜ் மற்ற பாரதிராஜாவின் குடும்பத்தினரும் அப்போ உடன் இருந்தார்கள். அந்த வகையில இந்த இருவருக்கும் இடையிலான முதலமைச்சர் மற்றும் பாரதிராஜாவினுடைய குடும்பம் அவர்களுக்கு இடையிலான அந்த பாண்டிங் குறித்து சொல்லுங்க சுரேஷ். மிகப்பெரிய ஒரு பங்கினை ஆற்றியிருக்கிறார். திரைத்துறையில் நீண்ட காலம் அதற்கு சேவை செய்திருக்கக்கூடிய நிலையைதான். அதைத் தொடர்ந்து திரைத்துறையில் சிறிது காலத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் கொஞ்சம் ஈடுபாடு காட்டியிருந்தார். அதன் பிறகாக தற்போது இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரைத்துறையில் பல்வேறு படங்களை நடித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பமே வந்து நாம் பார்த்தோம் என்றால் திரைத்துறையில் பல்வேறு படங்களை வெளியிடக்கூடிய நிறுவனங்கள் நடத்தி வருகிறது. இப்படி அவருடைய குடும்பம் என்பது திரைத்துறையோடு மிகுந்த ஒரு ஈடுபாடு கொண்ட மற்றும் நெருங்கிய பல்வேறு நட்புறவு கொண்ட ஒரு குடும்பமாக இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் பாரதிராஜா அவர்கள் தேனி மாவட்டத்திலிருந்து வந்து சென்னையில் பல்வேறு படங்களை, அதுவும் ஜனரஞ்சகமான படங்களை ஸ்டூடியோக்களில் இருந்து ஊர் பகுதிகளுக்கு, அதாவது வெளியே கொண்டு சென்றவர் என்ற ஒரு பெருமையை கொண்டவர். இவருடைய படங்கள் ஸ்டூடியோக்களில் இருந்து கிராமப்புறங்களை நோக்கி நகர்ந்தது என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட படங்களின் மூலமாக தமிழ் திரையுலகில் மட்டுமில்லாமல் பல முன்னணி கதாநாயகரை வைத்து இயக்கிய படங்கள் எல்லாமே தமிழுக்கு ஒரு முக்கிய பங்காற்றிருக்கிறது. இதன் காரணமாக தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய பாரதிராஜா அவரோடு ஒரு நட்பு பாராட்டி கொண்டிருக்கார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்றே சொல்ல வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சருடைய அவருடைய நட்பின் காரணமாகவே கடந்த காலங்களில் அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது கூட நேரில் சென்று அவர் நலம் விசாரித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. தலைவர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.